பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்துல கடந்த 2 வீடியோக்கள்ல ஆண்டவர் எப்படிலாம் உபத்திரவப்பட்டார், இந்த உபத்திரவத்தின் வழியாக தேவன் எப்படி உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். நம்மீது அவர் வைத்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தேவன் இந்த விதமாய் உயர்த்தப்பட்டார், இந்த விதமாய் பாடுகளை பட்டார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். We preach Christ crucified என்று சொல்கிறது ஆங்கில வேதாகமத்திலே. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இந்த சிலுவையை பற்றிய பின்னணி நமக்கு தெரிய வேண்டிய அவசியமா இருக்கிறது. இயேசு சிலுவையில் தான் மரித்தார். அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக இந்த சிலுவை எப்படிப்பட்ட ஒரு கருவியா இருந்தது. நான் இந்த பேக்ரவுண்ட்ஸ், இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் பொழுது சிலுவையை பற்றி சில இன்ட்ரெஸ்டான காரியங்கள்லாம் படிக்க நேரிட்டது. இந்த சிலுவை எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்பதாகவே சீரிய சாம்ராஜ்யங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுல இருக்க சிறைபிடித்த அல்லது அந்த நாட்டுல கொன்ற உயிர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய தலைகளை எல்லாம் பீத்து இந்த சிலுவை வடிவத்துல இருக்க ஒரு மரத்துல கட்டி அதை அந்த நாட்டுக்கு வெளியே நட்டி வைப்பாங்களாம். இப்படி வச்சா என்ன அர்த்தம், இந்த நாட்டை நாங்க ஜெயிச்சிட்டோம், இவங்க எல்லாம் எங்கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த சிலுவையில அந்த உயிரற்ற அந்த பிரேதங்களை அல்லது தலைகளை தொங்க விட்டு அந்த ஊருக்கு வெளியே வைப்பாங்க. இது இப்படிதான் இருந்திருக்கு. அதை பார்க்கிற பலருக்கு அந்த சிலுவை பயத்தை ஏற்படுத்தும் அந்த மரம். கொஞ்ச நாட்கள் போனது, ரோம சாம்ராஜ்யம் வந்தது. சீரிய சாம்ராஜ்யங்கள் போன பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிறது. அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னிடத்துல இருக்க அடிமைகள் யாராவது ரொம்ப தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சிலுவையில அறைய ஆரம்பிச்சாங்க. இன்னும் நாட்கள் போனது, யாரெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி இந்த சிலுவையில அறைய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, சாகுற வரைக்கும் இந்த சிலுவையில அறைவாங்களே. என்ன சின்ன தவறு பண்ணா கூட சரி, திருடினாலோ அல்லது வேற ஏதாவது அரசாங்கத்துக்கு விரோதமா ஏதாவது செய்தாலும் என்ன பண்ணுவாங்க, சாகுற வரைக்கும் அந்த நபர்களை அந்த சிலுவையில அறைகிற பழக்கம் உண்டு. இயேசுவையும் கூட அப்படித்தான். அவர் அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுறாரு, அவர் தேவதூதன் சொல்லிட்டாரு அப்படி சொல்லி சில பல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவர் மேல வச்சு அவர் இந்த சிலுவையில தூக்கி அறையிறத நான் வேதத்துல பார்க்கிறோம். இயேசு அறையப்படுவதற்கு முன்பு வரையிலும் இந்த சிலுவைக்கு இருக்கிற பெயர் என்னன்னா, மோஸ்ட் க்ரூவல் கில்லிங் வெப்பன். இது ரொம்ப கொடூரமான ஒரு கொலைக்கருவி. இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயம் உண்டாகுமா? இந்த சிலுவையில பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஐயோ இதுதான் அறிவாங்க அப்படின்னு. இப்ப எப்படி சில பேருக்கு கத்தியை பார்த்தா பயமா இருக்கு, அருவாள் பார்த்தா பயமா இருக்கு, தூக்கு கயிறு பார்த்தா பயமா இருக்கு. இது எல்லாம் என்ன, அதெல்லாம் ஒரு கொலைக்கருவி அப்படித்தானே? அந்த மாதிரி இந்த சிலுவையை பாக்குறப்பையும் பல பேருக்கு பயம்தான் ஏற்படுமா. இவ்வளவு மோசமான ஒரு ஆயுதமா இருக்கு, இதுதானே பல பேரை சிலுவையில் அறைவாங்க, இதுதானே நம்ம மோசமா கொல்லப்படுவோம் தவறு செஞ்சா அப்படின்னு இதை பாக்குற எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கொடூரமான கொலைக்கருவியா இருந்தது. ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டது போல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில மரித்த பிற்பாடு, அவர் இந்த சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்த பிற்பாடு இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த சிலுவை ஒரு அன்பின் அடையாளமாய் மாறிவிடுகிறது. பார்க்கிற எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க மட்டுமல்லாது மற்ற மதத்தை சார்ந்தவங்க கூட இன்னைக்கு சிலுவை அவங்களோட கழுத்துக்களை தொங்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதை ஒரு அன்பின் கருவியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கொலைக்கருவியா இருந்தது. ஆனா இப்போ இது ஒரு அன்பின் அடையாளமாய் மாறி விடுகிறது. பாருங்க, இயேசு இறந்த ஒரு இடமே அப்படி மாறுமானால் இயேசு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சிலுவையில இயேசு மரித்து போனார். அந்த மரித்து போன இயேசு உயிரோடு கூட எழுந்து இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறார். சோ இயேசு வந்ததுனால அந்த சிலுவையினுடைய பெயர் மாறினது. அந்த சிலுவைக்கு இருந்த கொடூரமான ஒரு பாஸ்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு அதை யாரும் அதை நினைவு கூறதில்லை. சொல்லும் போதுதான் தெரியுது இது இப்படிப்பட்ட ஒரு கருவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு மரித்த பிற்பாடு, அதிலே அவர் தொங்கி தன்னோட உயிரை கொடுத்த பிற்பாடு அது ஒரு அன்பின் அடையாளமா மாறிவிடுகிறது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படிதான். இயேசு வர்றதுக்கு முன்பாக வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமா, பார்ப்பதற்கு அழகில்லாமல், ரொம்ப பயமுறுத்தும் வகையில, அது ரொம்ப வியர்டா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு வந்த பிற்பாடு, இயேசு நமக்காக உயிர் கொடுத்து என் வாழ்க்கையில அவர் வந்த பிற்பாடு, அவர் எனக்குள் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிக அழகாக, ரொம்ப வித்தியாசமானதாக மாறிவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சிலுவையவே அப்படி ஆண்டு ஒரு பொருளையே மாற்றுவானாரா, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில தெய்வமா ஏற்றுக்கொண்டதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி. என் வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே பெரிய மாறுதலை தந்ததுக்காக நன்றி. இதே போல என்னை சார்ந்த பலருடைய வாழ்க்கையிலையும் நீங்க மாற்ற தாங்க நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்துல உங்களை சுற்றி இருக்க எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை தந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய அன்பை
வெளிப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனங்களை வீட்டில் சென்று தியானிங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ and have a great day.